ஒரு போன். சார் வணக்கம் சார், பழனில இருந்து பேசுறேன். பங்குனி இது சஷ்டிக்கு விழா வச்சிருக்கேன், நவம்பர் 3ஆம் தேதி. உடனே என்ன பேசதான் கூப்பிடுறான்னு நினைச்சு கேலண்டர்லாம் பார்த்தேன். நவம்பர் 3 ஃப்ரீ தான். சரி பழனி வரையும் போயிட்டு வந்துடலாம், சஷ்டிக்கு ஒண்ணு மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா. நல்ல பேச்சாளர் இருந்தா ஒருத்தரை சொல்லுங்க சார். அப்ப நானு பிபி ஏறிடுச்சு. காலையில வேற 2 விஷயங்க. ஒண்ணு, என்ன அவன் பேச்சாளரவே மதிக்கல, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நம்பர் கொடுத்தா அவர்கிட்ட பேசிருக்கான். 2வது, காலையில என் ஆசையில மண்ணு போட்டான். ஏன்னா நான் ஒரு ஏதோ வாய்ப்பு வருதுன்னு பார்த்தேன், 2ம் போச்சு. அதுக்காக டென்ஷன் ஆயிடக்கூடாது. இப்ப அவன் நம்மளுக்கு போராட்டமா ஒரு டென்ஷன் ஆக்கினார்ல, திருப்பி அடிக்கணும்ல, அதுதான் பூந்தோட்டமா மாத்துறது. ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கன்னு தான் என்ன கேட்டான். நான் உடனே மெதுவா சொன்னேன், புலவர் கீரன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் கழிச்சு சொன்னா, அவர் செத்துட்டாருங்க. நீ என்ன கேட்ட? உயிரோடு இருக்கிற நல்ல பேச்சாளர் கேட்ட. நல்ல பேச்சாளர் என்ன கேட்டா, எனக்கு புலவர் கீரன் தான். சார் அவர் செத்துட்டாரேன்னா பட்டுதாச்சா. அப்ப வாரியார் சுவாமிகள் அப்படின்னு வச்சுட்டான் போன. அவனுக்கு என்னன்னா, நான் அடுத்தது கீவாஜா, மூவா, திருவிக்கா அவங்க பேர்லாம் சொல்லுவேன். இப்ப அவனுக்கு பிபி ஏறி இருக்கும். மகிழ்ச்சியா வச்ச, எனக்கு நிகழ்ச்சி போனது இல்ல. ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லா பைத்தியமா சுத்த வச்சோம் பாரு. இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கும்ல.